ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னையோட ப்ளாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்தி எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து க்யூட்டாக ஒரு கேர்ள் பேபி தான் பிறந்திருக்காங்க. ஸோ கேர்ள் பேபி பிறந்தா என்ன, பாய் பேபி பிறந்தா என்ன, கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி கிருஷ்ண வேஷமும் ராதே வேஷமும் கண்டிப்பாக போட்டுருவோம். ஸோ எங்களோட பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கிருஷ்ணர் வேஷம் தான் போட போகிறோம். ஸோ நான் கோயிலுக்கெலாம் போகும்போது கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு ராதே வேஷம் போட்டு குட்டி குட்டி குழந்தைங்களாம் வரும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வாட்டி எங்கள் பாப்பாவுக்கு போடும்போது அந்த பேரண்ட்டாக நியூ பேரண்ட்டாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இந்த ப்ளாகில் பார்க்க போகிறீங்க. ஒரு சிம்பிளான கிருஷ்ண ஜெயந்தி தான் கொண்டாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணிடலாம். ஸோ கிருஷ்ணர் வந்து தனியாக நம்ம எடுத்து தான் கும்பிடுவோம். ஸோ ஒரு டேபிளில் வந்து கிளாத் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு அழகான ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கிளாத் போட்டுட்டு இந்த வாட்டி நம்ம வந்து புது 50 ரூபா நோட்டு தான் வைக்க போகிறோம். ஸோ 50 ரூபா நோட்டு வந்து அழகாக வந்து நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ நான் அழகாக அடுக்கிட்டு மேலே வந்து கிருஷ்ணரை வச்சுருக்கேன். கிருஷ்ணருக்கு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருக்கேன். இந்த கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக நம்ம வீட்டில் இருக்கார். நான் சின்ன வயசுலேருந்து இந்த கிருஷ்ணர் இருக்கார். ஸோ சென்டிமெண்ட்டாக கிருஷ்ணரை அப்படியே நாங்கள் வச்சுக்கிறோம். வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ இந்த கிருஷ்ணரை எடுத்துப்போம். ஸோ கிருஷ்ணருக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. பக்கத்தில் வந்து கிருஷ்ணர் ஃபோட்டோ ஒன்று இருக்குது. ஸோ கிருஷ்ணர் ஃபோட்டோக்கும் வந்து அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு குட்டியாக ஒரு கிருஷ்ணர் ஃபோட்டோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து கிருஷ்ணருக்கு ஜுவல்ஸ் போட்டுக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட் கலர் பேர்ல் வச்ச மாதிரி ஜுவல்ஸ் போட்டிருப்போம். இந்த வாட்டி வந்து இந்த ஜுவல்ஸ் தான் போட போகிறோம். கிருஷ்ணருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜுவல்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். அப்புறம் இந்த ஜுவல் ஒன்று இருக்குது. இந்த ஜுவல் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு நெத்திச்சுட்டியாக வர மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி கிருஷ்ணர் சிலைக்கு ஏற்ற மாதிரி நான் ஜுவல்ஸை வந்து போட்டுக்கிறேன். அண்ட் இந்த கிருஷ்ணருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லாங் செயின் என்கிட்ட இருந்துச்சு. அந்த செயினை வந்து 2ஆக சுற்றிட்டு அப்படியே கிருஷ்ணருக்கு நெக்லஸ் வர மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ அழகாக போட்டாச்சு. இந்த கிருஷ்ணர் ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, எங்கள் வீட்டாண்ட வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக விநாயகர் வைப்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணர் ஸ்டாச்சு வச்சு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகர் சிலை செஞ்சுருந்தாங்க. ஸோ வந்து அப்போ வந்து எனக்கு கிஃப்டடாக இந்த வந்து வீடு தேடி ஒருத்தவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க. இந்த கிருஷ்ணரோட சிலை வச்சு நம்ம கும்பிட போகிறோம். அழகாக வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. ஸோ அழகாக வந்து இப்போ பூ அலங்காரம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிருஷ்ணருக்கு காசு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை சுற்றி அழகாக வந்து பூ வச்சுக்கலாம். கிருஷ்ணருக்கும் வந்து அழகாக பூ வச்சுட்டு பக்கத்தில் இருக்க கிருஷ்ணருக்கும் சுற்றி அழகாக வந்து பூ வச்சுக்கலாம். கிருஷ்ணரோட படத்துக்கும் நான் பூ வச்சுக்கிறேன். ஸோ இந்த குட்டி கிருஷ்ணர் ஸ்டாச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அந்த கிருஷ்ணர் ஸ்டாச்சுக்கும் நம்ம வந்து பூ வச்சுக்கலாம். இப்போ ஒரு தட்டில் வந்து வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. ஒரு தட்டில் வந்து சாமிக்கு படைக்கான பலகாரம் தான். எதுவும் வீட்டில் பண்ணல, கடையில் தான் வாங்கணும். எப்போவுமே கடையில் தான் வாங்குவோம். என்னென்னா சோமாசு, அச்சு முறுக்கு, முறுக்கு, எள்ளு உருண்டை, ஒச்சக்கல்லை உருண்டை, பருப்பி நிறைய இருக்குது. எல்லடை இருக்குது, சீடை இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ எல்லா பலகாரமும் வந்து நம்ம வச்சாச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு பிடிச்ச வந்து வெண்ணெய் வச்சுருக்கோம். வெண்ணெய் எடுத்து லைட்டாக கிருஷ்ணர் வாயில் வச்சாச்சு. 2 கிருஷ்ணருக்கும் நம்ம வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ வந்து வெண்ணெய், தயிர், பால், பாயாசம், பால்கோவா, லவா லட்டு, அப்புறம் ஃப்ரூட்ஸு, இப்போ அவ்வுல் கலை போட்டு வச்சாச்சு. ஸோ சாமி வந்து ரெடி ஆச்சு. பலகாரமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து விளக்கில் வந்து எண்ணெய் திரியெல்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ வெளியே வாசப்படியில் வந்து சூப்பரான ஒரு கோலம் போட்டு கிருஷ்ணர் கால் தான் வைக்க போகிறோம். லாஸ்ட் டைம் கிருஷ்ணர்கிட்ட வேணுன மாதிரி அழகாக எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஸோ வந்து அந்த குழந்தை காலையே தான் நான் வந்து அழகாக வந்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து 27 ஏஜ் ஆகுது. நான் பிறந்து 3 இயர்ஸாக வந்து என்னோடய கால் தான் வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து கையிலேயே அச்சு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் 10th அப்புறத்துலேருந்து நான் தான் வந்து கையில் வந்து அச்சு வைப்பேன் காலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பாவை வந்து நான் கால் அச்சு வைக்கிறேன். அந்த மொமெண்ட்டே சூப்பராக இருந்துச்சு. 24 வருஷம் கழிஞ்சு ஒரு பாப்பாவோட கால் அச்சு நம்ம வைக்கிறோம். அதுவும் வந்து நான் வச்சு இப்போ ஒரு பாப்பாவோட கால் வைக்கிறோம். அது என்னோடய பாப்பா இருக்கும்போது அந்த ஃபீலே வந்து சொல்லவே முடியல. அவ்வளோ வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த மொமெண்ட்டே. ஸோ கிருஷ்ணர் காலையும் வச்சாச்சு. இப்போ வந்து சாமிக்கு படைக்க பிரசாதமும் ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான பொங்கல். எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்திக்கு நாங்கள் பொங்கல் தான் செய்வோம். பொங்கல், வடை, நல்லா முறுவலான மெதுவடை, சட்னி, நல்லா கட்டி சட்னி வச்சுட்டு இப்போ வந்து விளக்கேற்றிடலாம். ஸோ விளக்கேற்றி சாமி கும்பிட்டுடலாம். ஸோ விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. ஸோ பாப்பாவுக்கு கிருஷ்ண வேஷமும் போட்டாச்சு. இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ நான் சாப்பிட்டாச்சு.
இதோட vlog கம்ப்ளீட்டட். உங்களுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி vlog பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிருஷ்ணரையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் எனக்கோசம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. வச்சு பாய். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. வச்ச பாய்.